அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார் அவர்கள் 18/11/2025 அன்னைக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்கிற பிரின்சிபல்ஸ்க்கு ஒரு சர்க்குலர் விட்டிருக்காரு. அதன்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கேம்ப் சம்பந்தமான அந்த சர்க்குலரில் 2025-26 கல்வியாண்டில் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் சேர்க்கப்பட்ட மாணவர்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கேம்பில் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தகவலும் வழிகாட்டி நெறிமுறைகளும் அதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணுன்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. அதன்படி 26/11/2025 அன்னைக்கு தொடங்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கேம்ப் அன்றைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காலேஜஸ் உங்களுடைய அதாவது அவங்கவுங்க சேர்க்கப்பட்ட மாணவர்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கொண்டு வரணுன்ற மாதிரியும் 5/12/2025 அன்னைக்கு கடைசியாக முடியுது. அன்றைய தினத்தில் திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்ந்த பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் உடைய மாணவர்களுடைய லிஸ்ட்டு, அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வழிகாட்டி நெறிமுறைகளில் என்னென்ன நீங்கள் கூட கொண்டு வரணும் அப்படின்ற தகவலும், எப்படி நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸை இந்த ஆர்டரில் கொடுக்கணுன்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ மாணவர்களுக்கு இந்த சர்க்குலர்லேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்துடலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது 2025-26 கல்வியாண்டில் சேர்ந்த மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை காலேஜில் கொடுத்துட்டிங்களான்னு ஒரு தடவை நீங்களே செக் பண்ணிங்க. இரண்டாவது, காலேஜில் கேட்கக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டிங்களான்னு பாருங்கள். ஏனென்றால் சில சமயங்களில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் போகும்பொழுது நீங்கள் சமர்ப்பிக்காத ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா அந்த சமர்ப்பிக்காத சர்டிஃபிகேட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது அனெக்சரில் கொடுத்த மாதிரி நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்ன்னு போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து மறுபடியும் திரும்ப எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. உங்களுடைய ஒரிஜினல்ஸையும் சம்மந்தப்பட்ட ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்கள் கல்லூரியில் சமர்ப்பிச்சிட்டிங்களா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்கள் காலேஜில் சமர்ப்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சமர்ப்பிச்சிடுங்க. அதே போல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான லாஸ்ட் டேட் 9/1/2026 கொடுத்துருக்காங்க. அதனால் புக்ஸு வாங்கி படிக்கிறவங்க இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. என்றைக்கு வேணாலும் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒன்ஸ் இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்னால் முடிஞ்சதுக்கப்புறம் ஜான்வரி 2026 செஷனில் நீங்கள் 4 வீக் கோர்ஸோ, 6 வீக்ஸ் கோர்ஸோ, 8 வீக்ஸ் கோர்ஸோ உங்கள் காலேஜில் எந்த கோர்ஸ் ஸ்வயம் கோர்ஸு சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த கோர்ஸில் நீங்கள் சேர்ந்து வரக்கூடிய ஜான்வரி 2026 செஷன்லேயே நீங்கள் ஸ்வயம் கோர்ஸுக்கு முடித்து சர்டிஃபிகேட்டை காலேஜில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.